இந்த ஆட்சி அமைந்தவுடன் மாணவ செல்வங்களுக்கு இந்த மடிக்கணினி கொடுக்கப்பட்டிருந்தா பயனுள்ளதா இருந்த மாணவருடைய வாக்கு தேவை. மக்களுக்கு நன்மை செய்வதற்காக கொடுக்கல, மக்கள் படிக்கின்ற கஷ்டத்தை பார்த்து கொடுக்கல. அறிகின்ற சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மக்களுடைய செல்வாக்கு இழந்து விட்டாங்க. தோல்வி பயம் வந்துட்டு அதுல எப்படி எல்லாம் இந்த மக்களை ஏமாற்றி விஞ்ஞான முறையில அவருடைய வாக்குகளை பெறுவதற்கு தான் தந்திரமா இந்த ஸ்டாலின் அவர்கள் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இது உங்களுக்கு இறுதி ஆண்டு, இனிமேல் திமுக ஆட்சிக்கு வருவது என்பது இயலாத காரியம். கடைசியிலாவது மக்கள் மகிழ்ச்சியோடு இருக்கின்ற அடிப்படையில் எல்லா குடும்பத்துக்கும் 5000 ரூபாய் வழங்க வேண்டும். நீங்க வைத்த கோரிக்கை தான் இப்ப நான் சொல்றேன்னு சொல்லியிருக்கேன். லேப்டாப்பை நாங்க தொடர்ந்து வலியுறுத்திட்டு வரோம். இப்பொழுதுதான் அந்த மடிக்கணியை கொடுப்பதாக அறிவித்து முதற்கட்டமாக கொடுத்திருக்க செய்தி வந்திருக்குது. நாங்க பார்த்தேன். இதை ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டவாறு இந்த ஆட்சி அமைந்தவுடன் மாணவ செல்வங்களுக்கு இந்த மடிக்கணினி கொடுக்கப்பட்டிருந்தா பயனுள்ளதா இருக்கும். சரி, எப்பாவது கொடுக்கறீங்களா? எதற்காக கொடுக்கறீங்க? நடைபெறுகின்ற தேர்தலில் இந்த மாணவருடைய வாக்கு தேவை. அதற்கு தான் இந்த லேப்டாப் கொடுக்கறாங்க ஒழிய மாணவன் நலனுக்காக கொடுக்கல, மாணவனுக்கு நன்மை கிடைப்பதற்காக கொடுக்கல. அப்படி கொடுக்குவதாக இருந்தால் இந்த அரசு 2025ஆம் ஆண்டு கல்லூரி திறப்பதற்கு முன்பு கல்லூரி திறந்த பிறகு கொடுத்திருந்தா கூட பரவாயில்ல. அப்பவும் கொடுக்கல. அப்ப கல்லூரி சேர்ந்த மாணவர்கள் கடனை உடனே வாங்கி லேப்டாப்பை வாங்கி படிச்சுட்டு இருக்கிறாங்க. அதாவது ஆக அரசோடைய நோக்கம் என்ன? தேர்தலில் அவருடைய வாக்கு கிடைக்கும், அதுதான் நோக்கம். மாணவர்களுக்கு நல்லது செய்தோம், நன்மை செய்த நோக்கமே இல்லை. சில நாட்களாக எல்லாமே தேர்தல் நோக்கி தான் இந்த அரசு பயணம் பண்ணிட்டு இருக்கு. மக்களுக்கு நன்மை செய்வதற்காக கொடுக்கல, மக்கள் படிக்கின்ற கஷ்டத்தை பார்த்து கொடுக்கல. அறிகின்ற சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மக்களுடைய செல்வாக்கு இழந்து விட்டார்கள். தோல்வி பயம் வந்துட்டு அதுல எப்படி எல்லாம் இந்த மக்களை ஏமாற்றி விஞ்ஞான முறையில அவருடைய வாக்குகளை பெறுவதற்கு தான் தந்திரமா இந்த ஸ்டாலின் அவர்கள் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் குடும்ப அட்டைக்கு இன்றைய தினம் 3000 ரூபாய் அறிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சியில் இருக்கின்ற பொழுது, நான் முதலமைச்சர் இருந்த காலத்தில் அதிமுக ஆட்சி நடைபெற்ற பொழுது குடும்ப அட்டைக்கு ஏன் 2500 ரூபாய் கொடுக்குறீங்க, 5000 ரூபாய் கொடுக்கணும்னு இதே முதலமைச்சர் அன்றைய தினம் கோரிக்கை வச்சார். அந்த அடிப்படையில் தான் நான் 15 நாளுக்கு முன்பாகவே என்னுடைய எழுச்சி பயணத்தின் போது கூட்டத்தில் தெரிவித்தேன். ஸ்டாலின் அவர்களே, நீங்க 5000 ரூபாய் குடும்ப அட்டை கொடுப்புன்னு கோரிக்கை வச்சீங்க. அடிப்படையில் இந்த 3 ஆண்டு காலமாக பொங்கல் தொகுப்பு தான் வழங்கப்பட்டது, பொங்கல் பரிசு கொடுக்கல. அதன் அடிப்படையில் இது உங்களுக்கு இறுதி ஆண்டு, இனிமேல் திமுக ஆட்சிக்கு வருவது என்பது இயலாத காரியம். கடைசியிலாவது மக்கள் மகிழ்ச்சியோடு இருக்கின்ற அடிப்படையில் எல்லா குடும்பத்துக்கும் 5000 ரூபாய் வழங்க வேண்டும். நீங்க வைத்த கோரிக்கை தான் இப்ப நான் சொல்றேன்னு சொல்லியிருக்கேன். 3000 ரூபாய் கொடுத்திருக்கிறேன்.